வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 162 காண்போமா? பிரகலாதனின் குணங்கள். இரண்யகசிபுவிற்கு சிறந்த தகுதிகளை கொண்ட 4 புதல்வர்கள் இருந்தனர். ஹ்லாதன், அனுஹ்லாதன், பிரகலாதன், சமுகலாதன் என்பது அவர்களுடைய பெயர்கள். ஹ்லாதன் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். பிரகலாதன் என்றால் நல்ல மகிழ்ச்சி உடையவன் என்று பொருள். 4வரில் பிரகலாத மகாராஜன் சிறந்த பக்திமானாக விளங்கினார். அடியவர்க்கு அடியவனாக விளங்கினார். பக்தனாக இருந்ததால் அவரிடம் உன்னதமான குணங்கள் இருந்தன. புலன்களையும் மனதையும் வென்றவராக இருந்தார். சத்தியத்தை கடைபிடித்தார். சிறந்த ஒழுக்கமுடையவராகவும் திகழ்ந்தார். பிரகலாதன் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பிராமணருக்குரிய எல்லா குணங்களுடன் திகழ்ந்தார். ஜீவராசிகளிடமும் அன்புடையவராகவும் அனைவருக்கும் நல்ல நண்பராகவும் விளங்கினார். நல்ல கல்வி, செல்வம், அழகு, உயர் பிறப்பு முதலியவைகளை பெற்றிருந்தும் அவற்றினால் ஏற்படக்கூடிய ஆணவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக திகழ்ந்தார். ஒரு துளியும் அசுர சுபாவம் இல்லாமல் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தனாக திகழ்ந்தார். அசுரர்களைப் போல மற்றவர்களிடம் விரோதம் கொள்ளவில்லை. வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி பலன் கருதும் செயல்களில் விருப்பம் இல்லாதவராக திகழ்ந்தார். அரசே, பிரகலாத மகாராஜனின் நற்குணங்கள் இன்றும் கற்றறிந்த சாதுக்களாலும் வைஷ்ணவர்களாலும் போற்றப்படுகின்றன. யுதிஷ்டிர மகாராஜனே, சாதுக்களையும் பக்தர்களையும் புகழ்ந்து பேசப்படும் சபையில் அசுரர்களுக்கு பகைவரான தேவர்களே பிரகலாத மகாராஜனை பற்றி புகழ்ந்து பேசுகின்றனர். பிரகலாத மகாராஜனுடைய உயர்ந்த குணங்களை எவராலும் முழுமையாக எடுத்து கூற இயலாது. பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் அவரிடம் காணப்பட்டது. குழந்தைகள் விளையாடும் பருவத்தில் விளையாட்டுப் பொருட்களை வைத்து கொண்டு விளையாடுவர். ஆனால் பிரகலாத மகாராஜன் தனது குழந்தை பருவத்திலிருந்தே அவற்றின் மீது நாட்டம் செலுத்தவில்லை. சிறு வயதிலிருந்து பகவானின் நாமத்தை சொல்லியே சர்வகாலமும் நாராயணனின் ஞானத்திலேயே இருந்து வந்தார். ஸ்ரீமத் பாகவதம். ஆசீனக் பர்யடன் அஸ்னன் சியானக் பிரபிபன் ப்ருவன் நானுசந்தத்தயேதானி கோவிந்த பரிரம்பித. கோவிந்தனாகிய பகவான் தன்னை எப்பொழுதும் அணைத்து கொள்வது போல், ஆலிங்கனம் செய்து கொண்டது போல் பாவனை கொண்டு அந்த சிந்தனையிலேயே இருப்பார். உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், படுக்கும் பொழுதும், பேசும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் தன்னை ஆலிங்கனம் செய்து கொண்டுள்ள பகவானை நினைத்து கொண்டே செயல்படுவார். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று பகவானை நினைத்து கண்ணீர் விட்டபடி அழுவார். திடீரென பகவானை நினைத்து சிரிப்பார். சில சமயங்களில் குரல் தழுதழுக்க பகவானின் நாமங்களை பாடுவார். சில சமயங்களில் பாடியபடி ஆடுவார். சில சமயங்களில் நானே பகவான் என்று சொல்லிக்கொண்டு பகவானின் செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். இதனை நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் எப்படி பாடுகிறார் தெரியுமா? திருவாய்மொழி. கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலத்து ஈசன் வந்து ஏறக்கொலோ கடல் ஞாலத்திற்கு இவை என் சொல்லுகேன், கடல் ஞாலத்து என் மகள் கற்கின்றவே. தாய் சொல்கிறார், என் மகள் கடலுடன் கூடிய இந்த உலகத்தை படைத்தது நானே என்கிறாள். உலகமாக இருப்பதும் நானே என்கிறாள். மகாபலியிடம் உலகத்தை பெற்றதும் நானே என்கிறாள். பிரளயத்தின் போது இந்த உலகத்தை மேலே எடுத்து வந்து காப்பாற்றியதும் நானே என்கிறாள். இந்த உலகத்தை காப்பதற்காக அதனை உண்டதும் நானே என்கிறாள். இதையெல்லாம் கேட்டால் கடலுடன் கூடிய இந்த உலகத்தின் தலைவன் திருமாலின் ஆவேசம் இவளுக்குள் ஏற்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. உலகத்து மக்களே, கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே இருக்கிற என் மகள் சொல்லும் இந்த சொற்களையெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன் என்று பாடுகிறார். பகவான் நம்முடைய இதயத்தில் பரமாத்மாவாக குடிகொண்டிருக்கிறான். நாமும் அவனும் ஒன்றல்ல. நமக்குள் பகவான் இருக்கின்றான். இப்படி பகவான் மயமாகவே ஆகிவிடுகிறார். இப்படி இருக்கும் பிரகலாதன் திடீரென மௌனமாகி விடுவார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன்னை தொடுவது போல் உணர்ந்து அமைதியாக இருப்பார். திடீரென பகவானை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுவார். இப்படி வரும் ஆனந்த கண்ணீர் அவருடைய பார்வையை மறைத்து விடுமாம். பகவானுடைய தாமரை கரங்களின் பரிசத்தை உணர்ந்தவராய் ஆனந்த பரவசமடைந்து மெய்சிலிர்க்க நிற்கும் பிரகலாத மகாராஜனை பற்றி காண்போமா?
தெய்வ புதல்வன் பிரகலாதன். பிரகலாதனின் செயல்கள் ஒரு பக்தனுக்கே உரியதாகும். இவை பக்தனின் பல்வேறு வகையான பரவச நிலைகளாகும். மும்மணி கோவையில் காரணம் நீயே நாரணன் ஆதலின், கற்பகம் நீயே நற்பதம் தருதலின், இறைவனும் நீயே குறை ஒன்றிலாமையின், இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின், யானும் நீயே என்னுள் உரைதலின் என்கிறார் சுவாமி தேசிகன். தன்னுள்ளே இருக்கும் பகவானை நினைத்து தானும் பகவானைப் போலவே செயல்படத் தொடங்குகிறார். பிரகலாதனின் உணர்ச்சிகள் வாத்சல்ய பாவத்தில் வெளிப்படுகின்றன. பகவானை கண்காணாத போது தாயை பிரிந்து அழும் குழந்தை போல் அழுவான். அப்பொழுது கண்ணீர் கண்களில் வழிந்தோடும். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் பூரண பரவச நிலையில் இருப்பர். அந்த கண்ணீரானது தன் கண்முன்னே நிற்கும் பகவானையே மறைக்கும். இதையே தான் தொண்டரடி பொடி ஆழ்வாரும், இனி திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணெம்மான், கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிர் மாலோ என் செய்கேன் பாவியேனே. திருமாலை பாசுரம். இனிய அலைகளால் ஏற்படும் நீர் துளிகள் அடிக்க குளிர்ந்த காவிரியில் தனியாக சயனித்து பக்தர்களை ஆளும் செந்தாமரை கண்ணனும் என்னுடைய தெய்வமும் கோவை பழம் போன்ற சிவந்த வாயுடையவனுமான பகவான் ஸ்ரீ ரங்கநாதனே, உன் முன்பு நின்று கொண்டு தரிசிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் உன்னை கண்ட உடனேயே கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அந்த கண்ணீர் என்னுடைய பார்வையை மறைக்கின்றது. அதனால் என்னால் கண்ணிறைய உன்னை காண முடியாத பாவியானேன் என்று வருத்தப்படுகிறான். பிரகலாத மகாராஜன் எப்பொழுதும் பகவானின் பாத சேவையிலேயே ஈடுபட்டிருந்தார். ஆனால் பிரகலாத மகாராஜன் தந்தையால் எப்பொழுதும் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டே இருந்தார். தனது சொந்த மகன் என்றும் பாராமல் கொடுமைப்படுத்தினான். யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், நாரத மகரிஷியே, பிரகலாதன் தனது சொந்த மகனாக இருந்தும் மிகச்சிறந்த பாகவதனான அவருக்கு இரணியகசிபு எவ்வாறு இவ்வளவு அதிகமான தொல்லைகளை கொடுத்தான்? விளக்கமாக கூறுங்கள், அறிய ஆவலாக இருக்கிறேன் என்றார். நல்ல குணமும் தன் அடக்கமும் தந்தையின் மேல் நல்ல மரியாதையும் உள்ள ஒரு குழந்தையிடம் தந்தை இவ்வளவு கொடூரமாக எப்படி நடந்து கொள்வது சாத்தியமாகிறது? என்னுடைய சந்தேகங்களை போக்கி அருளுங்கள் என்றார். மாமுனிவர் நாரதர் கூறினார், அசுரர்கள் சுக்கராச்சாரியாரை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு 2 மகன்களாக சண்டனும் மர்கனும், அதாவது அமர்கன் என்று கூறுகின்றனர், இரண்யகசிபுவின் அரண்மனைக்கு அருகில் வசித்தனர். அவர்களிடம் கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்து அசுர நீதி சாஸ்திரத்தை கற்பிக்குமாறு கூறினான். பிரகலாத மகாராஜன் முன்பே பக்தி வாழ்வில் கற்பிக்கப்பட்டிருந்தார். அவர்களும் பிரகலாதனை மற்ற அசுர குழந்தைகளுடன் சேர்த்து ஏற்றுக்கொண்டனர். குழந்தைகளும் அவர்களிடம் தகுந்த முறையில் கல்வி பயின்றனர். இரணியகசிபுவிற்கு தன் மகன் பிரகலாதனிடம் அளவற்ற ஆசை உண்டு. ஸ்ரீமத் பாகவதம். யத்தத்ர குருணா புரோக்தம் கஸ்ருவே அனுபபாடச ந சாது மனசாமேன ஸ்வப்ரசாத் கிரகாஸ்ரயம். பிரகலாதன் தன்னுடைய குருவால் கற்பிக்கப்பட்டவற்றை கற்றுக்கொண்டு வந்தார். அவர் கற்றுத்தந்ததில் ஒரு பிரிவினரை நண்பர்களாகவும் மற்றொரு பிரிவினரை பகைவர்களாகவும் அவர்களுடைய தத்துவங்கள் நினைக்கச் செய்கிறது என்பதால் அதை அவர் விரும்பவில்லை. யுதிஷ்ட மகாராஜனே, ஒரு சமயம் அசுர ராஜாவான இரணியகசிபு தன் மகனான பிரகலாதனை தன் மடியில் வைத்து கொண்டு அன்புடன் பின்வருமாறு கேட்டான். குழந்தாய், உன் குருவிடமிருந்து நீ கற்றறிந்த விஷயங்களில் எது சிறந்தது என்று நினைக்கிறாயோ அதை கூறு என்றார். தன்னுடைய தந்தைக்கு பிரகலாதன் கூறப்போகும் பதிலினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 163 காண்போமா? நன்றி, வணக்கம்.